ஒரு காலத்தில் மரங்களும் மலர்களும் பறவைகளின் இனிமையான சத்தமும் நிறைந்த ஒரு பெரிய அழகான காட்டில் ஆழகன் என்ற ஒரு யானை வாழ்ந்து வந்தான். உடம்பால் ரொம்ப பெரியவன், வலிமையானவன். ஆனாலும் அவனுடைய மனசு ஒரு குட்டி குழந்தை மாதிரி ரொம்ப மென்மையானது. காட்டிலிருந்த எல்லா விலங்குகளையும் அவன் ரொம்ப நேசித்தான். ஆனால் என்னோட விளையாட எனக்கு யாருமே இல்லையே என்ற ஒரே ஒரு வருத்தம் அவனுக்கு இருந்தது. ஏன்னா முயல், மான், குரங்கு, பறவை எல்லாம் அவனை விட ரொம்ப சின்னதா இருந்தாங்க. அதனால் ஒரு நாள் என்னை நான் இருப்பது போல ஏற்றுக்கொள்ளும் நண்பர்களை நான் தேடி போவேன் என்று முடிவு எடுத்த ஆழகன் மெதுவா காட்டுக்குள் நடக்க ஆரம்பிச்சான். முதல்ல ஒரு புல்வெளியில் விளையாடிக்கிட்டு இருந்த வெள்ளை முயல் கிட்ட போய், வணக்கம் குட்டி முயலே, நீ என்னோட விளையாட வருவியா அப்படின்னு அன்பா கேட்டான். ஆனா முயல், நீ ரொம்ப பெரியவன், உன் கால் பட்டாலே நான் பறந்துருவேன் என்று சொல்லிட்டு ஓடி போச்சு. கொஞ்சம் சோகமானாலும் ஆழகன் மனசு தளரல. அடுத்து மரத்துல தாவி தாவி விளையாடிக்கிட்டு இருந்த குரங்குகள் கிட்ட போய், நானும் உங்களோட விளையாடலாமா என்று கேட்டான். அவங்க சொன்னாங்க, நீ மெதுவா நடப்பவன், மரத்திலையும் உன்னால ஏற முடியாது என்று சொல்லிட்டு மேலே தாவிட்டாங்க. நெஞ்சுக்குள்ள கொஞ்சம் கவலையா இருந்தாலும் ஆழகன் தொடர்ந்து நடந்தான். அப்போ வண்ண வண்ண பறவைகள் பறந்துகிட்டு இருந்ததை பார்த்து, நீங்க என் நண்பர்களா இருப்பீங்களான்னு கேட்டான். அவங்க, நீ ரொம்ப கனமானவன், நீ பறக்க முடியாது அன்ட்டு சொன்னதும் ஆழகன், நான் வேற மாதிரி இருக்கிறதால எனக்கு நண்பர்கள் கிடைக்க மாட்டாங்களோன்னு ரொம்ப சோகப்பட்டான். அந்த நேரத்துல திடீர்னு இந்த ஒரு வேட்டைக்காரன் பெரிய வலையோட காட்டுக்குள்ள வந்தான். முயல் நடுங்கிச்சு, குரங்குகள் மரத்துல ஒளிஞ்சாங்க, பறவைகள் அலறின. யாருக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போதான் ஆழகன் துணிச்சலா முன்னே வந்து தன்னோட வலிமையான தும்பிக்கையால வேட்டைக்காரனை பிடிச்சு வலைய கிழிச்சு அவனை காட்டை விட்டு ஓட விட்டான். எல்லா விலங்குகளும் சந்தோஷமா ஆழகனை பார்த்தாங்க. முயல் மன்னிச்சிடு ஆழகான்னு சொன்னது. குரங்குகள், நாங்க தவற நினைச்சோம் அப்படின்னாங்க. பறவைகள், உன் மனசு ரொம்ப பெரியது என்று சொன்னது. அப்போ ஆழகனுக்கு புரிஞ்சது, உண்மையான நட்பு உடல் அளவை பார்க்காது, மனசைதான் பார்க்கும். அந்த நாளிலிருந்து ஆழகன் காட்டின் அன்பான காவலன் ஆனான். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும். அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம்.